உமன்ஸ் பிரீமியர் லீக் T20 சீரிஸோட 6th மேட்ச் யூபி வாரியர்ஸ் அண்ட் டெல்லி கேபிட்டல்ஸுக்கு இடையில வதோதரால நடக்க போகுது. இந்த மேட்சோட ஃபேண்டசி ப்ரிவ்யூ GLSL டீம் எப்படி மேக் பண்ணுறது பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். வதோதரா பொறுத்த வரைக்கும் நியூட்ரல் ட்ராக். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் இனிஷியலாக ஃபாஸ்ட் பவுலர்ஸுக்கு கொஞ்சம் சப்போர்ட் கிடைக்கும். தென் மிடில் ஓவர்ஸில் ஸ்பின்னர்ஸுக்கு நல்ல சப்போர்ட் கிடைக்குது. தென் செகண்ட் இன்னிங்ஸ் ஸ்டார்டிங்கில் 3-4 ஓவர்ஸ் பேசஸுக்கு சப்போர்ட் கிடைக்கும். லேட்டராக பேட்டிங் ஈஸியாக இருக்கும். பிச்சில் டியூ வந்ததுக்கு பிறகு பால் பேட்டுக்கு நல்லா வருது. பேட்டர்ஸ் நல்லா ஆட முடியும். ஸோ டாஸ் வின் பண்ணுற கேப்டன் ஆல்மோஸ்ட் சேசிங் தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் பவர் பிளேயில் பவுல் பண்ணுற பேசஸ், தென் மிடில் ஓவர்ஸில் பவுல் பண்ணுற ஸ்பின்னர்ஸ், தென் செகண்ட் இன்னிங்ஸில் பேட் பண்ணுற டீமோட பேட்டர்ஸை டீமில் ட்ரை பண்ணுறது பெட்டராக இருக்கும். பட் செகண்ட் இன்னிங்ஸில் ஸ்பின்னர்ஸ் கொஞ்சம் மெதுவாக தூக்கி போட்டால் விக்கெட்ஸ் விழும். யூபி வாரியர்ஸில் குவாலிட்டி ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க. ஸோ யூபி செகண்ட் பவுல் பண்ணாலும் விக்கெட்ஸ் எடுக்கலாம். ஓவராலாக 4 உமன்ஸ் பிரீமியர் லீக் T20 மேட்சஸ் நடந்திருக்கு. 4 மேட்ச்லையும் சேஸ் பண்ண டீம் தான் வின் பண்ணியிருக்காங்க. ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஸ்கோராக 162 ரன்ஸ் இருந்திருக்கு. ஹையஸ்ட் ஸ்கோர் 201 ரன்ஸை குஜராத் ஜெயண்ட்ஸும், லோவஸ்ட் ஸ்கோர் 141 ரன்ஸை டெல்லி கேபிட்டல்ஸும் இங்கே ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. ஸ்கோரிங் பேட்டர்னு பார்த்தா below 150 2 டைம்ஸும், 152 169 1 டைமும், above 190 1 டைமும் இங்கே ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. டெல்லி கேபிட்டல்ஸ் ஃபர்ஸ்ட் மேட்ச்சில் மும்பையை பீட் பண்ணாங்க. தென் லாஸ்ட் மேட்ச்சில் RCB கிட்ட லாஸ் ஆனாங்க. லாஸ்ட் மேட்ச் பேட்டிங் அண்ட் பவுலிங்கில் மொத்தமாக சொதப்புனாங்க. லாஸ்ட் மேட்ச்சில் கேப்சி அண்ட் நிக்கி பிரசாத்துக்கு பதிலாக ஜோனாசன் அண்ட் மெரிசன் கப்பை எடுத்துகிட்டு வந்தாங்க. கப்பு கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக பவுல் பண்ணாங்க. தென் ஜோனாசனும் விக்கெட்ஸ் எடுக்கலை. மறுபடியும் கேப்சி உள்ளே வருவாங்களா இல்லை ஜோனாசன் அண்ட் கப் கண்டினியூ ஆவாங்களா பார்க்கணும். மற்றபடி சேம் லெவனோட போகிறதுக்கான சான்சஸ் அதிகம். 4 ஓவர் பவுலர்ஸ்னு பார்த்தா ஷிகா பாண்டே, ஜோனாசன், சதர்லாண்ட், தென் மெரிசன் கப் கூட பவுல் பண்ணலாம். அருந்ததி ரெட்டி அண்ட் மணி மின்னு ஓவர்ஸ் ஷேர் பண்ணலாம். பவர் பிளேயில் ஷிகா பாண்டே 3 ஓவர் வரைக்கும் பவுல் பண்ணுவாங்க. தென் கப் 1-2 ஓவர்ஸ் பவுல் பண்ணலாம். மின்னு மணி அண்ட் அருந்ததி ரெட்டி கூட 1 ஓவர் பவுல் பண்ணலாம். யூபி வாரியர்ஸ் ஃபர்ஸ்ட் மேட்ச்சில் குஜராத் ஜெயண்ட்ஸ் கிட்ட லாஸ் ஆனாங்க. பேட்டிங்கில் மொத்தமாக சொதப்புனாங்க. பேட்டிங்கில் டாப் 3ல் இன்எக்ஸ்பீரியன்ஸ்டு இந்தியன் பேட்டர்ஸ் இருக்காங்க. அது பெரிய பிரச்சனையாக இருக்குது. அத்தப்பட்டு ஸ்குவாடில் ஆடாயிருக்காங்க. சம்டைம் அலனா கிங்குக்கு பதிலாக உள்ளே வரலாம். அத்தப்பட்டு உள்ளே வந்தால் பேட்டிங் ஓப்பன் பண்ணுவாங்க. தென் லாஸ்ட் மேட்ச்சில் கிரேஸ் ஹாரிஸை 6th டவுனில் ஆட வச்சாங்க. இந்த மேட்சுக்கு பேட்டிங் ஆர்டரில் கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணுவாங்க. 4 ஓவர் பவுலர்ஸ்னு பார்த்தா எக்கல்ஸ்டன், தீப்தி சர்மா, அலானா கிங் பவுல் பண்ணுவாங்க. கவுட், ஷைமா தாக்கூர், தென் மெக்ராத் ஓவர்ஸ் ஷேர் பண்ணலாம். கிரேஸ் ஹாரிஸ் கூட 1-2 ஓவர்ஸ் பவுல் பண்ணலாம். பவர் பிளேயில் லாஸ்ட் மேட்ச்சில் கிரேஸ் ஹாரிஸ், எக்கல்ஸ்டன், கவுட், தென் ஷைமா தாக்கூர் அண்ட் தீப்தி சர்மா 1 ஓவர் பவுல் பண்ணாங்க. டெத் ஓவர்ஸில் தீப்தி அண்ட் எக்கல்ஸ்டன் அதிகமான ஓவர்ஸ் பவுல் பண்ணாங்க. டெல்லி கேபிட்டல்ஸ் விக்கெட் கீப்பர் பொறுத்த வரைக்கும் சாரா பிரைஸ். மிடில் ஆர்டரில் பேட்டிங் ஆடுவாங்க. 20-25 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணக்கூடிய பிளேயர். லாஸ்ட் 2 மேட்ச்லையும் 20+ ரன்ஸ் ஸ்கோர் பண்ணாங்க. 20-25 ரன்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். தென் க்ளவர்க்குலையும் பாயிண்ட்ஸ் எடுக்க முடியும். மெக்லானிங் பேட்டிங் ஓப்பன் பண்ணுவாங்க. டீசன்ட் பிளேயர். உமன்ஸ் பிரீமியர் லீக் T20 சீரிஸோட ஹையஸ்ட் ரன் ஸ்கோரர். ரீசெண்டாக ODIஸில் நல்லா ஆடுறாங்க. பட் T20ஸில் கிரேட்டாக இல்லை. WBBLலையும் பெருசாக பர்ஃபார்ம் பண்ணலை. கொஞ்சம் ஸ்டெடி பண்ணி ஆடக்கூடிய பிளேயர். ஒரு எண்டில் ஷஃபாலி அட்டாக் பண்ணி ஆடினா மெக்லானிங் ஸ்டெடி பண்ணி ஆட முடியும். அதர்வைஸ் ஸ்ட்ரகிள் ஆகலாம். மெக்லானிங் எகென்ஸ்ட் எக்கல்ஸ்டன் 4 டைம்ஸ் அவுட்டாக இருக்காங்க. பட் டீசெண்டாகவும் ஆடி இருக்காங்க. தென் எகென்ஸ்ட் தீப்தி சர்மா 3 டைம்ஸ் அவுட்டாக இருக்காங்க. கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆயிருக்காங்க. தென் அலானா கிங் கிட்டையும் 3 டைம்ஸ் அவுட்டாக இருக்காங்க. ரொம்பவே ஸ்ட்ரகிள் ஆயிருக்காங்க. ஸோ எகென்ஸ்ட் தீப்தி அண்ட் அலானா கிங் ஸ்ட்ரகிள் ஆகலாம். பட் எகென்ஸ்ட் யூபி 4 இன்னிங்ஸில் 220 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. 55 ஆவரேஜில். டீசன்ட் பிளேயர். ஸ்டெடி பண்ணிட்டா பெரிய ஸ்கோர் அடிக்க முடியும். ஷஃபாலி பேட்டிங் ஓப்பன் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் பால்ல இருந்தே அட்டாக்கிங் பண்ணி ஆடக்கூடிய பிளேயர். ஃபர்ஸ்ட் மேட்ச்சில் 43 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணாங்க. பட் லாஸ்ட் மேட்ச்சில் டக் அவுட் ஆனாங்க. ரீசன்ட் டொமஸ்டிக் ஃபார்ம் சூப்பராக இருக்குது.
எகென்ஸ்ட் யூபி 4 இன்னிங்ஸில் 117 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. ஷஃபாலி எகென்ஸ்ட் எக்கல்ஸ்டன் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆயிருக்காங்க, 3 டைம்ஸ் அவுட்டும் ஆயிருக்காங்க. ஷஃபாலி இனிஷியலாக லெக் பிரேக் பவுலர்ஸ் கிட்ட கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆவாங்க. யூபி அலானா கிங்கை பவர் பிளேயில் பவுல் பண்ண வச்சா ஷஃபாலி ஸ்ட்ரகிள் ஆகலாம், 2 டைம்ஸ் அவுட்டும் ஆயிருக்காங்க. ஸோ ஷஃபாலி இந்த மேட்சுக்கு எக்கல்ஸ்டன் தென் அலானா கிங் கிட்ட ஸ்ட்ரகிள் ஆகலாம். பட் ஷஃபாலி 1-2 ஓவர்ஸ் பேட்டிங் ஆடினாலே 20-25 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணக்கூடிய பிளேயர். ஜமீமா ஒன் டவுனில் பேட்டிங் ஆடுவாங்க, 30-35 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணக்கூடிய பிளேயர். ஸ்பின்னர்ஸை டீசெண்டாக ஆடுவாங்க, கொஞ்சம் ஸ்டெடி பண்ணி ஆடக்கூடிய பிளேயர். லாஸ்ட் மேட்ச்சில் 34 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணாங்க. எகென்ஸ்ட் யூபி 4 மேட்ச்சில் 58 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. ஜமீமா அலானா கிங்குக்கு எகென்ஸ்டாக ஓடிஐஸில் ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆயிருக்காங்க. 25 பால்ஸ் ஆடி 8 ரன்ஸ் தான் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க, 2 தடவை அவுட்டாக இருக்காங்க. மற்றபடி எக்கல்ஸ்டன் தென் தீப்தி சர்மாக்கு எகென்ஸ்டாக நல்லா ஆடியிருக்காங்க. ஜமீமா இந்த மேட்சுக்கு க்ரூஷலாக இருக்கலாம். மெரிசன் கப் பவுலிங்கில் 3 ஓவர்ஸ் கிட்ட பவுல் பண்ணலாம், சம்டைம் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணலாம். பவர் பிளேயில் அதிகமான ஓவர்ஸ் பவுல் பண்ணுவாங்க. யூபியில் டாப் 4லையும் இந்தியன் பேட்டர்ஸ் தான் இருக்காங்க. ஸோ கப் இந்த மேட்சுக்கு விக்கெட்ஸ் எடுக்கலாம். ரீசெண்டாக எவ்ரி மேட்ச்லையும் 1-2 விக்கெட்ஸ் வச்சு எடுக்கிறாங்க. எகென்ஸ்ட் யூபி 3 மேட்ச்சில் 4 விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. கப் தஹீலா மெக்ராத்தை T20ஸில் 5 டைம்ஸ் அவுட் பண்ணியிருக்காங்க. மெக்ராத் ரொம்பவே ஸ்ட்ரகிள் ஆயிருக்காங்க. தென் கிரேஸ் ஹாரிஸை 4 டைம்ஸ் அவுட் பண்ணியிருக்காங்க. தென் சமாரி அத்தப்பட்டுவை 8 தடவை அவுட் பண்ணியிருக்காங்க. அத்தப்பட்டு ரொம்பவே ஸ்ட்ரகிள் ஆயிருக்காங்க. ஸோ கப் இந்த மேட்சுக்கு விக்கெட்ஸ் எடுக்கலாம். தென் டீசென்ட் பேட்டரும் கூட, பேட்டிங்லையும் டீசெண்டாக ஆட முடியும். சதர்லாண்ட் நல்ல ஆல்ரவுண்டர், பவுலிங்கில் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவாங்க. டெத் ஓவர்ஸில் 2 ஓவர்ஸ் கிட்ட பவுல் பண்ணுவாங்க. விக்கெட் டேக்கிங் பவுலர். ரீசன்ட் ஃபார்மும் நல்லா இருக்குது. தென் பேட்டிங்லையும் டீசெண்டாக ஆடக்கூடிய பிளேயர். 30-35 ரன்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். எகென்ஸ்ட் யூபி 3 இன்னிங்ஸில் 2 விக்கெட்ஸ் தான் எடுத்திருக்காங்க. பட் ரீசன்ட் ஃபார்ம் சூப்பராக இருக்குது. தென் டெத் ஓவர்ஸில் பவுல் பண்ணுறதால விக்கெட்ஸ் எடுக்க சான்சஸ் அதிகம், டீமில் ட்ரை பண்ணணும். பட் சதர்லாண்டு பேட்டிங்கில் தீப்தி சர்மா கிட்ட 4 டைம்ஸ் அவுட் ஆயிருக்காங்க, ரொம்பவே ஸ்ட்ரகிள் ஆயிருக்காங்க. ஜோனாசன் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவாங்க, நல்ல பவுலர். ரீசெண்டாக கொத்தா விக்கெட்ஸ் எடுக்கிறாங்க. பட் லாஸ்ட் மேட்ச் இங்கே விக்கெட்ஸ் எடுக்கலை. இந்த மேட்சுக்கு விக்கெட்ஸ் எடுக்க சான்சஸ் அதிகம். எகென்ஸ்ட் யூபி 3 மேட்ச்சில் 5 விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. எகென்ஸ்ட் தீப்தி சர்மா, மெக்ராத், தென் கிரேஸ் ஹாரிஸுக்கு எகென்ஸ்டாக டீசெண்டாக பவுல் பண்ணியிருக்காங்க. தென் பேட்டிங்லையும் டீசெண்டாக ஆட முடியும், டீமில் ட்ரை பண்ணுங்க. மணி மின்னு ஆஃப் பிரேக் பவுலர். லாஸ்ட் மேட்ச்சில் 1 ஓவர் தான் பவுல் பண்ணாங்க, பெருசாக யூஸ் பண்ணுறதில்ல. யூபியில் தீப்தி சர்மா மட்டும்தான் லெஃப்ட் ஹேண்ட் பேட்டர். ஸோ 1-2 ஓவர்ஸ் பவுல் பண்ணலாம். தென் பேட்டிங்லையும் டீசெண்டாக ஆடக்கூடிய பிளேயர், கிராண்ட் லீக்கில் கன்சிடர் பண்ணுங்க. ஷிகா பாண்டே 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவாங்க. பவர் பிளேயில் அதிகமான ஓவர்ஸ் பவுல் பண்ணுவாங்க. விக்கெட் டேக்கிங் பவுலர். எக்கனாமியாவும் பவுல் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் மேட்ச்சில் 2 விக்கெட்டும், லாஸ்ட் மேட்ச்சில் 1 விக்கெட்டும் எடுத்தாங்க. யூபி வாரியர்ஸ் டாப் 3 பேட்டர்ஸும் இன்எக்ஸ்பீரியன்ஸ்டு பேட்டர்ஸ். ஸோ ஷிகா பாண்டே விக்கெட்ஸ் எடுக்கலாம். தென் டெத் ஓவர்லையும் 1 ஓவர் பவுல் பண்ணுவாங்க. தென் பேட்டிங்லையும் 10-15 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணக்கூடிய பிளேயர். ராதா யாதவ் லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பவுலர். லாஸ்ட் மேட்ச் பவுலிங் கொடுக்கவே இல்லை. ஆல்ரெடி ஜோனாசன் லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பவுலர் 11ல் இருக்காங்க. பட் பிச் கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆயிருக்கு. தென் யூபி பேட்டர்ஸ் கண்டிப்பாக லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பவுலர்ஸ் கிட்ட ஸ்ட்ரகிள் ஆவாங்க. இந்த மேட்சுக்கு ராதா யாதவை கொஞ்சம் ரிஸ்காக டீமில் ட்ரை பண்ணி பாருங்க. எகென்ஸ்ட் யூபி 4 மேட்ச்சில் 8 விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. ரொம்ப கம்மி பர்சன்டேஜ் பீப்புள் தான் டீமில் ட்ரை பண்ணியிருக்காங்க. இந்த மேட்சுக்கு விக்கெட்ஸ் எடுக்க சான்சஸ் அதிகமான ஓவர்ஸ் பவுல் பண்ணலாம். அருந்ததி ரெட்டி லாஸ்ட் மேட்ச் எக்கனாமியா பவுல் பண்ணி 1 விக்கெட் எடுத்தாங்க. பவர் பிளேயில் 1 ஓவர். தென் டெத் ஓவர்ஸில் 2 ஓவர்ஸ் கிட்ட பவுல் பண்ணுவாங்க. டெத் ஓவர்ஸில் பவுல் பண்ணுறதால 1-2 விக்கெட்ஸ் எடுக்கலாம். எகென்ஸ்ட் யூபி 4 மேட்ச்சில் 2 விக்கெட்டு தான் எடுத்திருக்காங்க. யூபி வாரியர்ஸ் விக்கெட் கீப்பர் பொறுத்த வரைக்கும் உமா செட்ரி. 1 டவுனில் பேட்டிங் ஆடுவாங்க. 20-25 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணக்கூடிய பிளேயர். கொஞ்சம் டைம் எடுத்து ஸ்டெடி பண்ணி ஆடுவாங்க. லாஸ்ட் மேட்ச்சில் 24 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணாங்க, டீசெண்டாக ஆட முடியும். பட் எகென்ஸ்ட் கப் அண்ட் ஷிகா பாண்டே எப்படி ஆடுவாங்க டவுட்டு தான். கிரேஸ் ஹாரிஸ் டீசன்ட் பிளேயர். லாஸ்ட் மேட்ச் நம்பர் 6ல் ஆட வச்சாங்க.
4 ரன்ஸ் தான் ஸ்கோர் பண்ணாங்க. நம்பர் 4ல் ஆடினா நல்லா ஆடக்கூடிய பிளேயர். ரீசெண்டாக நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. உமன்ஸ் ப்ரீமியர் லீக்கில் 38 ஆவரேஜில் 422 ரன்ஸ் கிட்ட ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. எகென்ஸ்ட் டெல்ஹி 2 மேட்ச்சில் 31 ரன்ஸ் தான் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. எகென்ஸ்ட் மெரிசன் கப் 4 டைம்ஸ் அவுட்டாக இருக்காங்க. தென் ராதா யாதவ் கிட்டையும் 3 டைம்ஸ் அவுட்டாக இருக்காங்க. தென் டீசன்ட் பவுலரும் கூட லாஸ்ட் மேட்ச்சில் ஒரு பவுல் பண்ணாங்க. பட் டெல்ஹி டாப் ஆர்டரில் லெஃப்ட் ஹேண்டர்ஸ் யாரும் இல்லை. ஸோ இந்த மேட்சுக்கு பவுல் பண்ண சான்சஸ் கம்மி தான். பட் பேட்டிங்கில் டீசெண்டாக ஆடலாம். நவ்கிரே பேட்டிங் ஓப்பன் பண்ணுவாங்க. அக்ரெசிவாக ஆடக்கூடிய பிளேயர். உமன்ஸ் ப்ரீமியர் லீக்கில் 16 ஆவரேஜில் 280 ரன்ஸ் கிட்ட ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. எகென்ஸ்ட் டெல்ஹி 4 இன்னிங்ஸில் 19 ரன்ஸ் தான் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. டெல்ஹி பவர் பிளேயில் குவாலிட்டி பவுலர்ஸ் இருக்காங்க. ஸோ நவ்கிரே ஸ்ட்ரகிள் ஆகலாம். ஷெராவத் லாஸ்ட் மேட்ச் 7th டவுனில் ஆடினாங்க. 16 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணாங்க. உமன்ஸ் ப்ரீமியர் லீக்கில் 14 இன்னிங்ஸில் 158 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. எகென்ஸ்ட் டெல்ஹி 4 மேட்ச்சில் 69 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. இந்த மேட்சுக்கு கிராண்ட் லீக்கில் கன்சிடர் பண்ணுங்க. இன்கேஸ் டாப் ஆர்டர் கொலாப்ஸ் ஆகிட்டா ஸ்டெடி பண்ணி ஆட முடியும். டீசன்ட் பேட்டர். விருந்தா தினேஷ் பேட்டிங் ஓப்பன் பண்ணுவாங்க. நம்பர்ஸ் கிரேட்டாக இல்லை. உமன்ஸ் ப்ரீமியர் லீக்கில் 3 இன்னிங்ஸில் 24 ரன்ஸ் தான் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. எகென்ஸ்ட் கப் அண்ட் ஷிகா பாண்டே ஸ்ட்ரகிள் ஆகலாம். எகென்ஸ்ட் டெல்ஹி ஒரு மேட்ச்சில் 1 ரன்ஸ் தான் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. தீப்தி சர்மா நல்ல ஆல்ரவுண்டர். பவுலிங்கில் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவாங்க. தென் பேட்டிங்கில் லாஸ்ட் மேட்ச் நம்பர் 4ல் ஆடியிருந்தாங்க. பவுலிங்கில் டெத் ஓவர்ஸில் 1-2 ஓவர்ஸ் பவுல் பண்ணுவாங்க. தென் பவர் பிளேயோட லாஸ்ட் ஓவரையும் பவுல் பண்ணுவாங்க. விக்கெட்ஸ் எடுக்க சான்சஸ் அதிகம். தென் பேட்டிங்கில் 30-35 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணக்கூடிய பிளேயர். ரீசன்ட் ஃபார்மும் நல்லா இருக்குது. எகென்ஸ்ட் டெல்ஹி 4 மேட்ச்சில் 4 விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. தென் பேட்டிங்கில் 79 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. எகென்ஸ்ட் மெக்லானிங் டீசெண்டாக பவுல் பண்ணியிருக்காங்க. தென் சதர்லாண்டுக்கு எகென்ஸ்டாக சூப்பராக பவுல் பண்ணியிருக்காங்க. டீமில் ட்ரை பண்ணணும். சமாரி அத்தப்பட்டு இருந்தால் டீமில் கன்சிடர் பண்ணுங்க. பேட்டிங் அண்ட் பவுலிங் பண்ணுவாங்க. உமன்ஸ் ப்ரீமியர் லீக்கில் ரெக்கார்ட்ஸ் கிரேட்டாக இல்லை. பட் நல்ல பிளேயர். தக்லியா மெக்ராத் பேட்டிங்கில் நம்பர் 5ல் ஆடுவாங்க. லாஸ்ட் மேட்ச்சில் டக் அவுட் ஆனாங்க. பட் 30-35 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணக்கூடிய பிளேயர். 1 டவுனில் சூப்பராக ஆடுவாங்க. தென் டீசன்ட் பவுலரும் கூட ஆல்மோஸ்ட் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணலாம். ஒரு விக்கெட்டும் எடுக்கிறாங்க. எகென்ஸ்ட் டெல்ஹி 4 மேட்ச்சில் 152 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. பட் மெரிசன் கப் கிட்ட 6 டைம்ஸ் அவுட்டாக இருக்காங்க. மற்றபடி டீசெண்டாக ஆட முடியும். பேட்டிங் அண்ட் பவுலிங் பண்ணுறதால டீமில் ட்ரை பண்ணணும். கிராந்தி கவுட் லாஸ்ட் மேட்ச் 2 ஓவர் பவுல் பண்ணாங்க. விக்கெட்ஸ் எடுக்கலை. 1-2 ஓவர்ஸ் பவுல் பண்ணலாம். சம்டைம் டெத் ஓவர்ஸில் 1 ஓவர் பவுல் பண்ணுவாங்க. எக்கல்ஸ்டன் சூப்பர் பவுலர். 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவாங்க. பவர் பிளே அண்ட் டெத் ஓவர்ஸில் அதிகமான ஓவர்ஸ் பவுல் பண்ணுவாங்க. லாஸ்ட் மேட்ச்சில் 2 விக்கெட்ஸும் எடுத்தாங்க. ரீசன்ட் ஃபார்ம் நல்லா இருக்குது. எகென்ஸ்ட் டெல்ஹி 4 மேட்ச்சில் 4 விக்கெட்ஸ் தான் எடுத்திருக்காங்க. எகென்ஸ்ட் ஷஃபாலி, மெரிசன் கப் அண்ட் சதர்லாண்ட் நல்லா பவுல் பண்ணியிருக்காங்க. தென் எக்கல்ஸ்டன் டீசன்ட் பேட்டரும் கூட 15-20 ரன்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். அலனா கிங் லெக் பிரேக் குக்லி பவுலர். ஆல்மோஸ்ட் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணலாம். டீசன்ட் பவுலர். பட் லாஸ்ட் மேட்ச்சில் விக்கெட்ஸ் எடுக்கலை. மெக்லானிங் அண்ட் ஷஃபாலிக்கு எகென்ஸ்டாக நல்லா பவுல் பண்ணியிருக்காங்க. பவர் பிளேயில் பவுல் பண்ணால் விக்கெட்ஸ் எடுக்க முடியும். தென் டீசன்ட் பேட்டரும் கூட பேட்டிங்லையும் 15-20 ரன்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். லாஸ்ட் மேட்ச்சில் 19 ரன்ஸ் கிட்ட ஸ்கோர் பண்ணாங்க. ஷைமா தாக்கூர் ரீசன்ட் ஃபார்ம் ரொம்ப புவராக இருக்குது. லாஸ்ட் மேட்ச்சில் 2 ஓவர் தான் பவுல் பண்ணாங்க. விக்கெட்ஸ் எடுக்கலை. 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுறது டவுட்டு தான். எகென்ஸ்ட் டெல்ஹி ஒரு மேட்ச்சில் 2 விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. டீசன்ட் பேட்டரும் கூட பேட்டிங்கில் டீசன்ட் கான்ட்ரிபியூஷன் கொடுக்க முடியும். இந்த டீமை பாருங்க. ஆல்மோஸ்ட் எல்லாரும் இப்படி தான் டீம் ட்ரை பண்ணுவாங்க. இதில் ஜமீமாவை ட்ரை பண்ணுறது பெட்டராக இருக்கும். தென் ஜொனாசனுக்கு பதிலாக ராதா யாதவ் இல்லை அருந்ததி ரெட்டியை கொஞ்சம் ரிஸ்காக ட்ரை பண்ணலாம். கிராண்ட் லீக்கில் சாரா பிரைஸ், ஷெராவத், மணி மின்னு, அலானா கிங், ராதா யாதவ், தென் அருந்ததி ரெட்டியை ட்ரை பண்ணலாம். ஸ்மால் லீக்கில் கேப்டன் வைஸ் கேப்டனுக்கு சதர்லாண்ட், மெரிசன் கப் அண்ட் தீப்தி சர்மாவை ட்ரை பண்ணலாம். கிராண்ட் லீக்கில் மெக்லானிங், ஷஃபாலி, எக்கல்ஸ்டன், தென் தக்லியா மெக்ராத்தை ட்ரை பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். மேலும் இதே மாதிரி ஃபேண்டசி வீடியோஸுக்கு மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
மேலும் ஃபேண்டசி சம்பந்தமான அப்டேட்ஸுக்கு கிரிக்கெட் பேசுவோம் டெலிகிராம் சேனலை ஜாயின் பண்ணிக்கங்க. டெலிகிராம் சேனலோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. லாஸ்ட் மினிட்ஸில் டீம் அண்ட் அப்டேட்ஸ் டெலிகிராமில் கொடுக்கப்படும். மிக்க நன்றி.